ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளி. போன வழியே நாங்கள் வந்து பால் குடம் எடுத்திருந்தோம். நேற்று அமாவாசைன்றதுனால வீடெல்லாம் மாப் பண்ணுற வேலை இல்லை. நேற்றே வந்து எல்லாத்தையும் மாப் பண்ணி வச்சிட்டேன். பூ மட்டும் மாற்றிட்டு அப்படியே வந்து விளக்கேற்றி நம்ம தண்ணியெல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பிரசாதமாக பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெல்லம் போட்டு பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து பால் குடம் எடுத்திருந்தோம். போன வாரம் தான் எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் செகண்ட் வீக்கு. ஆடி மாதம்னாலே சொல்லவே வேணாம். ஃபுல்லாகவே வந்து அம்மன் கோவிலெல்லாம் கூழ் ஊற்றுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிழா இருக்குது ஒரு கோவிலுக்கு. ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் எல்லாத்துக்குமே வந்து வாரம் வாரம் கூழ் ஊற்றுவாங்க. அப்படியே பூஜை ரூமில் குளத்தெல்லாம் போட்டுட்டு குளத்துக்கு மேலே பூவெல்லாம் வச்சுட்டு, மெயின் வந்து வேப்பிலை தானே, வேப்பிலையும் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரசாதத்தை படையல் வச்சுட்டு அப்படியே நானும் வந்து சாமி கும்பிட தொடங்கிட்டேன். இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஈவினிங் வந்து கோவிலுக்கு போவேன். கோவிலுக்கு போய்ட்டு அப்போ வந்து பூஜை பண்ணுவேன். அவ்வளோதான். நீங்கள்லாம் வந்து ஆடி 2வது வெள்ளி வந்து கும்பிட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து காலையிலே சாமி கும்பிட்ருவேன். ஏன்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கும்பிட்டா அந்தளவுக்கு வந்து திருப்தியாக இருக்காதுல்ல நமக்கு. அதனால் காலையிலே பிரசாதம் எல்லாத்தையும் படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டுட்டோன்னா ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து இன்றைக்கி பூஜை நான் பண்ணியிருந்தேன். பூஜை பண்ண உடனே வந்து வெளியில் மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே வந்து அதுக்கு தீனி போடலான்னு சொல்லிட்டு வெளியிலையும் கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுறுசுறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.